அம்புட்டியும் குறையில்லாம செஞ்சிடணும், பாத்துக்கோங்க. சரிதா, அதுக்கு தானே நான் இப்ப வந்திருக்கேன். கன்னிமாருக்கு பொங்க வச்சா உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். பிறந்த மக்களும் வாழ வந்த மக்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. தாத்தா, இந்த சாமி எல்லாம் ஆறு உருவாக்குனது? யாரும் உருவாக்கல அத்தா. பல தலைமுறைக்கு முன்னால உசுரோடு இருந்த நம்ம சொந்த பந்தம் தான் இவங்க எல்லாம். ஆமாத்தா, இவங்க நம்ம வம்சத்துல பிறந்து வளர்ந்தவங்க. கன்னிகளையாம இறந்து விட்டாங்களா, அதான் சாமியா வச்சு கும்பிடுதோம். அவங்க மனசு நொந்து சாபம் விட்டுறக்கூடாதுன்னா இம்போட்டு பூசையை நான் பண்ண சொல்றேன். பொம்பளை பிள்ளைங்க மனசு மட்டும் கோணாம பாத்துக்குங்க. தாத்தா, நான் என் கண்ணுக்கு கண்ணா வச்சு என் வீட்டுக்காரிய பாத்துக்கிறேன். அதே மாதிரி புருஷனை பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறது தப்பு தானே? அத கொஞ்சம் எடுத்து சொன்னா நல்லது தானே? ஐயோ, நீ போய் புருஷனை பொண்டாட்டி அடிக்கிறதா? அது பெரிய பாவமாச்சே. தாத்தா, முறைப்படி தாலி கட்டினவன அடிக்காம இருக்கலாம். திருட்டு பயல பொறுக்கியா நான் என்ன செய்ய தாத்தா? அதுவும் பொம்பளை கிட்ட வந்து பொறுக்கித்தனத்தை காட்டுறவன நம்ம என்ன செய்யணும்? விளக்கமாத்த கொண்டு உச்சி மண்டையில 4 சாத்து சாத்தணும். அதத்தான் நானும் செஞ்சேன். அம்புட்டுதான். திருட்டு தாலி கட்டுமனா அடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அவன் கூட சேர்ந்து வாழ்றதுதான் தப்பு. என்னோட விஷயத்துல தாலி என் கழுத்துல எப்படி ஏறி இருந்தாலும் இவன் தான் என் புருஷன். என் அப்பாவை விட ரொம்ப பாசமா பாத்துக்கிறான். இவன் கிடைக்க நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும் தாத்தா. தாத்தா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கட்டின பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிடுவேன். இத பாரு, நீ இத கோவில்ல வச்சு சொல்ற, அத மறந்துடாத. இல்லை, இது என்ன கோயில்ல வச்சு சொல்றது? எங்க வேணா வச்சு சொல்லுவேன். என் பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு பாத்துக்கிடுவேன். நீ வேண்டா பாரு, தங்கச்சிகளோட வாழ்க்கையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் பிறகு ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம வாழ்க்கையில தான். சாமி, நீ சொன்னதே எனக்கு போதும். இங்க ரொம்ப காலமா யாரும் வராம ஒரே குப்பையும் கூலவுமா இருக்கு. முதல்ல அம்புட்டு பேருமா சேர்ந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க. இப்ப ஆரம்பிச்சிடறோம் சின்னையா. அண்ணே, அங்க பாருண்ணே, உரலு அம்மின்னு எல்லாம் ஏட்டிக்கு போட்டியா கிடக்கு. எல்லாத்தையும் நீதான் சரி பண்ணிருந்தா. ஏட்டி, நீங்களும் ஆளுக்கு ஒரு விளக்க மாத்த எடுத்துக்கோங்க. சாமி இடம், அன்னமாரி இடம், மாவு இடிக்கிற இடம், அம்மி அரைக்கிற இடம் எல்லாத்தையும் நாம தான் சுத்தம் பண்ணணும். சரியா? வாங்க, வாங்க. வா, குளத்து பக்கம் போலாம். மஞ்சள் எடுத்து அம்மியில வை எல்லாத்துக்கும். கேட்டி, நல்ல விரலி மஞ்சள் உடைச்சு அரைக்கணும் டீ. 7 கன்னிமாரையும் குளிர குளிர மஞ்சளை பூசி குளிப்பாட்டணும், பாத்துக்கோங்க. மா, என்ன அம்மியில அரைக்கிறது எப்படின்னு கூட எனக்கு தெரியாதே. கேட்டி, இதெல்லாம் ஒரு விஷயமாட்டி? நான் செய்யறத பார்த்து நீங்களும் செய்யுங்க, அது போதும். ஏன் பெரியமா, நான் வேணா எல்லாரும் அரைக்கிறதுக்கு முன்னாடி அம்மிக்கல்ல வச்சு கொஞ்சம் மஞ்சளை இடிச்சு வச்சிருவா? கேட்டி, நீ சும்மா இருடி. நேர்த்தி கடனை அவங்களுக்கும் எனக்கும் தான். அவங்க தாண்டி மஞ்சள் இடிக்கணும். சரி, நீங்க வாங்கட்டி, வந்த மஞ்சள் அரைங்க, வாங்க. அக்கா, பாத்து வாக்கா. மஞ்சள் அரைக்கிறப்போ ஹஸ்பண்டும் சேர்ந்து உதவி பண்ணலாமா? ஏன் அத்த, ஆதிக்குலசாமி கோவில்ல கோழி ஆடுதான் பலி கொடுக்கணுமா? இல்ல அம்மி கல்லால மனுஷ மண்டைய அடிச்சு பலி கொடுத்தா தப்பாயிடுமா? இது உனக்கு தேவையாலே? வாய முடிக்கிட்டு சும்மா இரு. ஏடி, சும்மா இருக்க மாட்டியா நீ? கண்டதை வளரிட்டு இருக்க. கேடி செந்தாமரை, சொல்லுங்க பெரியமா. எல்லாரும் அரைக்க அரைக்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய ஊத்தணும். சரி. இந்தாரு, ரொம்ப ஊத்துனா வழிஞ்சு போயிரும். கவனமா ஊத்தணும். சரி பெரியமா, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க டி, நான் எப்படி அரைக்கிறேனோ அதை பார்த்து அப்படியே அரைங்க. பாத்துக்கோங்க. முதல்ல மஞ்சளை நல்லா இடிச்சுக்கணும்.
மஞ்சள் எல்லாம் செதறி போகுது பாரு. அதுக்கு நீயே அரைக்கலாம்ல, என்னையே அரைக்க மாறு. சொல்றேன். சரி. பாதியை கீழே கொட்டிட்டேன்னா அதெல்லாம் யாருக்கு எடுப்பா? பாத்து. என்ன நல்லா சம்மணம் போட்டு அரைக்கீங்க இல்ல? அங்க பாரு அத்தைய, அந்த மாதிரி பொசிஷன்ல உட்காந்து அரைக்கணும்ல, அப்பதானே சுலபமா வரும். அங்க பாரு, அங்க பரணி டாக்டர்மா பாரு, நல்லா சாப்பிடுற மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்து அரைக்கா. சரி கமான், சீக்கிரம் யாரு நல்லா பாஸ்டா இருக்கீங்கன்னு பாப்போம். வேக வேக, ஸ்லோவா ஆகுது. இல்ல ரத்னா, என்ன ஸ்லோவா இருக்க? பாஸ்டா இல்ல இல்லையே, குளிச்சுட்டு தீச்சிட்டு எடுக்கிறதுக்கு மஞ்சள் துணி கேட்டு வந்துருவாங்க. அவங்க தலையில வைக்கிறதுக்கு பூவும் வேப்பலையும் கேட்டு தானே எங்க? இல்லே வெட்டிக்கலே அண்ணே சொல்லுனே. இல்ல இந்த பூ எங்கள? அண்ணே வண்டியில இருக்குனே. அண்ணே வெளியே வாடிடும்லனே, அதான் வண்டியிலே வச்சிருக்கேன். அப்போ இந்த பூவை வெளியில வச்சா வாடிடான், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இப்போ வண்டியிலே இருக்கட்டும். நீ வேணா போய் நெல்லு மூட்டை வேணா எடுத்துட்டு வா. நானே போய் எடுத்துட்டு வரேன், நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க. நெல்லு குத்த உலக்க வேண்டாமா? உலக்கையே எடுத்துட்டு வரேன்.